ஹாய்ங்க. கூடு எடுக்கிறதோட கண்டினியூஸ் வீடியோஸ் தாங்க இது. ஒரு நாள் 2 நாள் ஆகுங்க எப்பயுமே நம்ம பட்டுக்கூடு எடுக்கிறதுக்கு. அந்த 2வது நாள் சாயங்காலம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கொண்டு போகிற மாதிரி இருக்கும் சேல்ஸுக்கு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பசியாயிருச்சுங்களா, சரி சாப்பிட்ற குனி போனால் வேலையாகாதுன்னு சொல்லி போட்டு இளநீ போட்டு குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க ரெடி ஆயாச்சு. என்ற குழந்தை இளநீ போடுறதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. சரி நானும் என்ற வீட்டுக்காரர் ஜோடியாக நின்று இளநீ குடிச்சு போட்டு அடுத்த வேலைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா நம்ம 10 நாளைக்கு முன்னாடி முருங்கை மரம் வெட்டி போட்டிருந்தாருங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே தளைஞ்சு வந்தனால அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வரலங்க. சரி அதையும் வெட்டி கையோட நட்டி வச்சிடலான்னு சொல்லி போட்டு அதுக்கு தான் ரெடி ஆகிட்டேங்க. நட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் முதல் ஓசி ஊற்றுவேன், நான் ஊற்றிட்டு இருந்தேனுங்க. என்றவங்களுக்கு நானும் ஒரு ஓசி ஊற்றிக்கிறேன்னு அவரும் ஊற்றினாருங்க. அப்படி இப்படின்னு பேசிட்டு 2 பேரும் மரத்தையும் நட்டி முடிச்சாச்சுங்க. மரத்தை நட்டி முடிச்சோடனே கையோட நம்ம வந்து ரிங்கும் வச்சாச்சுங்க. எதுக்கு இந்த ரிங்கை வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வந்து பறிச்சு எல்லாமே அடுத்த நாள் கீழே தள்ளி விட்டுருங்க. அதனால தான் இந்த வலையை வச்சாச்சு. 2 பேர் தலை இறக்கிறதுக்கு வந்துட்டாங்க ஆட்டுக்கு. ஏன்னா பள்ளத்தில் வந்து நிறைய தலை வந்துருச்சு. நம்ம ஆடுகளை விட்டு மேய்க்காதனால நிறைய தலை இருந்ததுங்க. சரின்னு அதையே இன்னைக்கு அறுத்து கட்டியாச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு பூ இருந்ததுங்க. அந்த அழகை ரசிக்கிறதுக்குள்ள நீ அழகை ரசிச்சது போது வா வீட்டுக்கு போகலான்னு என்ற வீட்டுக்கார் ஓடிட்டு வந்துட்டாருங்க. சரி நீங்கள் வந்துட்டு நம்ம தலையெல்லாம் ஆட்டுக்கு கட்டுறக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. எனக்கு வந்து இப்போ இந்த தலை கட்டுறதெல்லாம் கொஞ்சம் தெரியாதுங்க. இப்போ தான் நான் பழகிட்டு இருக்கேன். நான் எடுத்து கொடுக்க அவர் கட்டி முடிச்சிருவாருங்க. ஆட்டுக்களையும் கட்டி ஒரு ஓர்சல் பண்ணிட்டோம்னா இனி அடுத்த நாள் காலையில் தாங்க. பட்டுக்கூட எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருந்துச்சுங்களா, அதையும் வலையெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டு டப்பாங்களெல்லாம் முதல்ல ஓர்சலாக எடுத்து வச்சிடணுங்க. ஏன்னா செத்த புழுவெல்லாம் இருக்குங்களா, அதை மிதிச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். அதையும் கையோட கூட்டி முடிச்சிட்டோம்னா நீ அடுத்த நாள் தாங்க வேலை பட்டுக்கூடு எடுக்கிறதுக்கு. சரி நான் அந்த வேலையை தாங்க ஆரம்பிச்சிட்டேன். கூடு எடுக்கிறதுக்கு அப்பத்தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்களும் இன்னைக்கு ஊருக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்கங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் லவா லட்டு செஞ்சுருந்தோம், அதையும் போட்டுட்டு கருகாப்பில் கொடுத்து வழி அனுப்பி வச்சாச்சுங்க. எப்போவுமே அப்பத்தான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது கண்டிப்பாக ஏதாவது காய்கறிகள் நம்ம கொடுப்போம். ஏன்னா நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கறனால. இந்த தடவை எந்த காய்கறிகளுமே இல்லைங்க. ஏன்னா இப்போ தான் எல்லாமே நமக்கு உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறனால இனிமேல் தாங்க விதை ஓடணும். நேற்று வந்து இவ்வளோ தாங்க கூட எடுத்தோம், இனி வந்து நாளைக்கு தாங்க எடுக்கணும்.